பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்து கூறும் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியாக குற்ற உணர்வு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் இதை சந்தித்தாக வேண்டும். நம்முடைய குற்ற உணர்வு, தப்பு செய்யும் போதும் தீமை செய்யும் போதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நம்முடைய குற்ற உணர்வால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் பாதிக்கப்படுகிறோம். மனிதருக்கு இதயத்தில் சமாதானம் இருப்பதில்லை, கண்களில் தூக்கம் வருவதில்லை. அவ்வாறு பல்வேறு காரியங்களை நீங்கள் நானும் யோசித்து கொண்டிருக்கலாம், நீங்கள் நானும் காணலாம். ஆனால் அதிலே பயமும் கவலையும் குற்ற உணர்வும் முக்கியமாக இருக்கிறது. இனமறிந்தும் இனமறியாதுமான பயத்தாலும் உங்கள் கவலைகளாலும் உங்கள் இரகசிய குற்றங்களாலும் உண்டாகும் குற்ற உணர்வாலும் மனதிலே சமாதானம் இருப்பதில்லை. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே இரகசியமான வாழ்க்கை நீங்கள் நாளும் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இந்த காலவேளை அருமையான வாழை பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, உங்களுடைய குற்ற உணர்வு நிச்சயமாக இந்த காலவேளை உங்களோடு பேசும். நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். பல பயங்களுக்கு காரணமாக இருக்கிறது. கற்பனையால் விளைந்தவையாக இருக்கலாம். அவற்றின் அடிப்படையை ஆராய்ந்து அவற்றை இனங்கொள்ள வேண்டும், அதற்கு நடவடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பயத்தை நீங்கள் நாளும் எடுத்துப்பட வேண்டும். தாவீது சொல்கிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். எனக்கு விரோதமான சுற்றிலும் அங்கே படையெடுத்து வருகிறது, ஆனால் போருக்கும் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பயப்படாமல் ரட்சிப்பையோடு அங்கே நம்பிக்கை மேல் பல காரியங்களை குறித்தும் பல சந்தர்ப்பங்களை குறித்தும் தேவன் தன் பிள்ளைகளை சொல்கிறார். எனவே நம்முடைய குற்ற உணர்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போதும் ஆண்டுக்கிரமான தவறு செய்யும் போதும் அந்த குற்ற உணர்வை மாற்றிக்கொள்கிறோம். குற்ற உணர்வும் ஒரு மோசமான ஒரு காரியம்தான். அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிடைக்கிறது. அதனை ஆரம்பத்திலே அகற்றுவதுதான் நல்லது. உங்களால் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் நீங்களும் மன்னிப்பு கேளுங்கள். சகையை போல நஷ்டஈடு வழங்கலாம், ஆனால் தேவன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்கள். குற்ற உணர்வுகளாக மனசாட்சியால் தேவ சமாதானத்தை நீங்கள் நாளும் ஒரு நாளுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அங்கே வாசிக்கிறோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடித்தோம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் சொல்லி நாம் மத்தியில வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தர் அனைத்தின தேவைகளை குறித்து அதிகமாக கலங்கி நின்றோரை தேவன் இப்படியாக தேற்றுகிறார். கவலைப்படுவதால் நீங்கள் நாளும் ஆகாரம் கிடைத்து விடாது. தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவன் நம்பிக்கைக்குள்ளதே பயன் தரும். கவலைப்படுவதற்கும் தேவ அக்கறைக்கும் ஆறுதலுக்கும் அங்கே புறமுகத்தை காட்டுவதா. தேவனை முற்றிலுமாய் சார்ந்திருப்பவர்கள் அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த காலவேளையிலே ஆண்டவரே, அப்படிப்பட்ட குற்ற உணர்வு உங்களே ஈடுபடும் போது ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். அந்த தேவன் அவையெல்லாம் மாற்றி உங்களுக்கு தேவ சமாதானத்தை தர சித்தமாயிருக்கிறார். இந்த ஒப்பு கொடுப்பாமா? அந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.